இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எடுக்கல போட்டனா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. இது சரிப்பட்டு வராது. உன் வீட்ல இருக்கிற யாருக்காவது போனை போட்டு வர சொல்லு. சார் இதெல்லாம் வீட்டுக்கு தெரிய வேணாம் சார். ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். நான் அந்த பணத்தை எடுக்கல. நீங்க என்ன எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க, நான் வரேன். ஆனா இந்த விஷயம் வீட்டுக்கு மட்டும் தெரிய வேணாம் சார். என்ன வெளியில யார்கிட்டயாவது கொடுத்து பதுக்கிட்டியா? சார் 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 சத்தியமா இல்லை சார். நான் எப்பவுமே அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் சார். திருட்டு வேலை பார்க்குற எல்லா பயலுங்களும் இதே டைலாக தான் சொல்லிக்கிட்டு திரியிறானுங்க. நீ பேசுறது இப்படி முகத்தை பாவமா வச்சுக்கிறது இதெல்லாம் நான் நம்பினேன்னு வை. அப்புறம் ஒரு அக்யூஸ்ட கூட நான் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? இப்பதான் ஒரு மாசமா. அதுக்கு முன்னாடி ஆட்டோ மெக்கானிக்கா இருந்தேன் சார். மெக்கானிக்கா இருந்துகிட்டு எதுக்கு ஆட்டோ ஓட்டுறீங்க? அங்க வேலை போயிடுச்சு சார். ஓ, அந்த வருமானம் பத்தல. ஆட்டோ ஓட்டி நிறைய சம்பாதிக்கலாம்னு நீ நினைச்சிருக்க. அதுலயும் வருமானம் பத்தாம இந்த மாதிரி இறங்கிட்ட அதானே? சார் தப்பா பேசாதீங்க. நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. யோ, இது சரிப்பட்டு வராதியா? இங்க பாரு, வீட்டுல உன் பசங்க இருந்தா அவங்க நம்பர் சொல்லு. சார் 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 வேணாம் சார். சார் சொல்றதை கேளுங்க யோ, சார். நீ சொல்ல போறியா இல்லையா? சார் 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 வேணாம் சார். வீட்டுக்குள்ள யோ சொல்லியா? எங்க அப்பா ஆட்டோலாம் ஓட்டல சார். ஆட்டோமொபைல்ல மெக்கானிக்கா ஒர்க் பண்றாரு. நீங்க ஏதோ மாத்தி ஃபோன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வைங்க சார். என்ன ப்ரோ? தெரியலையே. யாரோ ஆட்டோ டிரைவரா 10 லட்ச ரூபா பணத்தை திருடிட்டானா. 10 லட்சத்தை. சரியான ஆள் இல்ல. அதுக்கு யார் உனக்கு ஃபோன் பண்ணா? அது என்னன்னா, அந்த ஆட்டோ டிரைவரை நம்ம அப்பாவான்னு கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா என்ன ஆட்டோ டிரைவராடா? யோ, என்னையா உன் பையன் பேசிட்டே இருக்கும்போது போனை கட் பண்றான்? தெரியல சார். இது சரியா வராது. சரி, உன் போன்ல இருந்து உன் பையனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சார் வேணாம் சார். சார் யோ, ஃபோன் பண்ணியா? என்ன உன் பையன்கிட்ட பணத்தை கொடுத்து பதுக்கி வைக்க சொல்லிருக்கியா? சார் நான் அப்படிலாம் சொல்லல. நான் மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவன் இல்லைன்னு சொல்றேன்ல சார். அப்ப ஃபோன் பண்ணியா? பண்ணியா? ஏய், என்னடா அப்பா கால் பேசு பண்றாரு? ப்ரோ. ஹலோ ஹலோ. சொல்லுங்கப்பா. ஏன்பா, நீங்க ஏதோ ஆட்டோமொபைல்ல தானே ஒர்க் பண்றீங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி நீங்க ஏதோ ஆட்டோ ஓட்டுறதாவும் 10 லட்ச ரூபா பணம் காணோன்னு அத சொல்லி என்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்பா இல்ல, அதே இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். உங்க அப்பா ஆட்டோமொபைல் எல்லாம் ஒர்க் பண்ணல, ஆட்டோ தான் ஓட்டுறாரு. ஆட்டோ தான் ஓட்டுறாரு. என்ன ஏன்டா நடு வீட்ல நின்னுகிட்டு இப்படி கத்திட்டு இருக்க? அப்பா எங்கம்மா? அப்பா வேலைக்கு போயிருக்காரு. எங்க வேலைக்கு போயிருக்காரு? என்னங்க? இது என்ன புதுசா கேக்குற? கம்பெனி வேலைக்கு தான் போயிருக்காரு. கம்பெனி வேலைக்கு போயிருக்காரு. அத நீ இன்னும் நம்பிட்டு இருக்க? ஆமாண்டா, என்ன ஆச்சு உனக்கு? அம்மா, அவருக்கு வேலை போய் 1 மாசத்துக்கு மேலேயே ஆச்சு. என்னடா சொல்ற? அன்னைக்கு என்ன பக்கத்துல கூப்பிட்டு வச்சு
என் கண்ணத்திலேயே 4 வெச்ச பாரு. உன் புள்ள இப்ப வருவாரு, அவரையும் அதே மாதிரி கண்ணத்துல 4 வச்சு, ஏண்டா வேலையை விட்டு நின்னத வீட்டுல சொல்லலன்னு நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க. கேப்பீங்களா? என்னங்க, மாமாவை பத்தி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. மாமா அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரு. ஆமா, பொய் சொல்ல மாட்டாரு உங்க மாமா. அப்படியே மெரினா பீச்ல பொய் சொல்லாத 2வது ஹரிச்சந்திரன் சொல்லி நம்ம குடும்பத்து சார்பா ஒரு சிலையை வச்சிருங்க. ஏண்டி கூறு கட்டவள. அவரு உண்மையை மட்டும்தான் பேசுவார்னு ஒரு பிராண்ட வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காருடி. அவர் கம்பெனில தான் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். தலைவர் இப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன உங்க யார்கிட்டயாச்சும் பணம் வேணும்னு அவர் கேட்டாரா? வாழவே வழி இல்ல, எனக்கு பணம் கொடுங்கடா அப்படின்னு கையேந்தி உங்ககிட்ட கெஞ்சினாரா? சொல்லுங்கடா. சரி, அதுக்காக இப்படி போய் சொல்லலாமா? டேய், அவர் பொய் சொல்லிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். எனக்கு இது முன்னாடியே தெரியும். தெரியுமா? என்னது தெரியுமா? ஆமா தெரியும். அப்படி போடு. இதுக்கெல்லாம் நீங்களும் உடந்த. டேய், அவர் ஒண்ணும் திருடலையே, யாரையும் ஏமாத்தவும் இல்ல. என்ன சொன்னீங்க? திருடலையா? உங்க புருஷன் திருடிட்டாருன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமா, திருடிட்டாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்களா? என்னடா சொல்ற? ஆமா, இதோ இருங்க பாருங்க. இந்த நம்பர் யாரோடது தெரியுமா? இன்ஸ்பெக்டர் நம்பர். எனக்கு போன் அடிச்சு, நீங்க தான் சிவராமன் புள்ளையா? அவர் திருடின பணத்தை உங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரா? இல்ல குடும்பமா சேர்ந்து ஆட்டைய போட்டுட்டீங்களான்னு காது கேவலமா கூசுற அளவுக்கு அசிங்க அசிங்கமா கேக்குறாரு. வேலையும் போச்சு, அதையும் மறைச்சிட்டாரு. இப்ப ஆட்டோ ஓட்டுற பேர்ல திருட்டு பட்டத்தை வேற சுமந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. பட்டத்தை வேற